மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆமென். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். Hallelujah.
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? இந்த சாயங்கால வேளையில் கர்த்தருடைய சமூக சன்னிதானத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். தொடங்குறதுக்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்கான கூட நன்றி ஏசப்பா. இந்த சபத்து நாளில் தகப்பனே எங்களுக்காக கொடுத்த இந்த வேலையில் தகப்பனே நாங்கள் வந்து இருக்கிறோம் தகப்பனே. என் தேவன் ஆண்டவர் அப்பா, எங்கள் இருதயங்களை அறிகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர். எங்கள் இருதயங்களை திறந்து தகப்பனே அப்பா, இந்த வேலையில் தகப்பனே உங்கள் வார்த்தையை கேட்க நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் தகப்பனே அப்பா, ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்களை இருதயங்களை தகப்பனே நாங்கள் முழுமனதாக ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் பாதத்தில் தகப்பனே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடுங்க தகப்பனே. நீர் இந்த வேலையில் எங்களோடு இருக்க போவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ராட்சம். நாங்கள் செய்கிற ஆராதனையாகட்டும் தகப்ப பேச போகிறதாகட்டும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து பலன்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றும் காரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. எல்லா துதிக்கிற மகிமை ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இன்னொரு சர்வீஸ்க்கு வர சொன்னாலும் ஆர்வமாக நம்ம தேவனை ஆராதிக்குவோம் இல்லைங்களா? விசுவாசத்தோடு பல அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக. அவருக்கும் தெரிந்த பாடல், பிபிடி இல்லைனாலும் யாருக்கும் நமக்கு தெரியும் இந்த பாடல். கைகளை தட்டி நம்ம ஆராதிக்கலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்
எழுந்து நின்று நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். கண்களை மூடி அவர் செய்த ஒரு நன்மையும் நினைத்து உண்மையே ஆராதிப்பேன் என்று முழு உள்ளத்தோடு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா நம்ம தரை மட்டும் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இந்த வேலையில்? அப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஒப்பு கொடுக்கலாமா? நீர் சொன்னால் போதும் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. அப்பா நீர் காட்டுகிற பாதையில் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்ற விசுவாசத்தோடு நம்ம கீழ்ப்படியலாமா இது சாயந்தரம் வேலையில்? சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லாரும் சொல்லலாம் முழுவலத்தோடு. நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே நீங்க சொன்னா நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.
காற்றும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காற்றும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே சொன்னால் ஆகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் இந்த வேலையில் தகப்பனே அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடுகிற என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யுங்க தகப்பனே அப்பா இந்த வேலையில் தகப்பனே இந்த ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே பேச போகிற ஒரு ஆண்டி எடுத்து ஆசீர்வதிங்க அப்பா அவங்களை மறைத்து தகப்பனே அப்பா நீங்கள் வெளிப்படுவீராக தகப்பனே அப்பா எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கணும் தகப்பனே உங்கள் வார்த்தையை தகப்பனே அப்பா நாங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி எல்லாரையும் ஆசீர்வதிங்க பலன்படுத்துங்க தகப்பனே மீதியான ஆராத்தியம் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமும் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா இயேசு நல்லவா ஆமென். இங்கே வந்திருக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சாட்சி ஒன்று சொல்லணும். ஒரு குடும்பம் அவங்க சாட்சி நல்லா சொல்ல முடியாது பாஸ்டர் நீங்கள் சொல்லிடுங்க என்று சொன்னாங்க. சபை முடிஞ்ச பிறகு அதை சொன்னாங்க. ரொம்ப நாள் அவங்க வீடு தேடின்னு இருந்தாங்க. ரொம்ப குழப்பமாய் இருந்த ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு. வீடு எங்கேயும் சரியான ஒரு வீடு அமையலை. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு எங்களுக்கு ஒரு வீடு வேணும் என்று சொல்லி ரொம்ப நாளாக அவங்க பிரயாசப்பட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னங்க சிஸ்டர் 2 வாரமாக சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. இல்லை பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் வீடு தேடினுக்கிறோம், எங்களுக்கு சூட்டபுளாக எங்களுக்கு எதுவும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. நம்ம ஒரு வாரம் அந்த ஃபேமிலிக்காக நான் சபை முடிஞ்ச பிறகு அங்கே ஜெபித்து நாங்கள் போன அடுத்த வாரமே சொல்கிறாங்க, பாஸ்டர் சனிக்கிழமை எங்களுக்கு வீடு கிடைச்சிடுச்சு. அல்லேலூயா. எங்களுக்கு சனிக்கிழமை நல்ல ஒரு வீடு கிடைச்சிடுச்சு. நாங்கள் குடியேற போகிறோம். நாங்கள் குடியேறி போன உடனே வீட்டில் ஒரு கூட்டம் வைக்கிறோம் பாஸ்டர். நான் சொன்னேன், அம்மா ரொம்ப நாளாக 1 வருஷமாக ஆயிடுச்சு நீங்கள் எங்கள் சபைக்கு வந்து இன்னும் உங்கள் வீட்டில் நாங்கள் கூட்டம் வைக்கலை. அதுவே எங்களுக்கு ஒரு குறையாக தெரியுது. சீக்கிரமாக உங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு கூட்டத்தை வைக்கணும் பாஸ்டர், நம்ம வீட்டில் தான் வைக்கிறோம், நீங்கள் வரணும் என்று சொன்னாங்க. அப்படியா அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீடை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம இந்த மேரி மாதான்றாங்க இல்லையா, இயேசுவோட தாயார். அவங்க பரிசுத்தமுள்ள கிருபை பெற்ற ஸ்திரீ. மேரி கிருபை பெற்ற ஸ்திரீ. ஆபிரகாம் கிருபை பெற்றவர், சாராள் கிருபை பெற்றவள். என்ன ஒரு வித்தியாசம்னா, சாரா வயிற்றில் ஈசாக்கு வந்துட்டாங்க, மேரி வயிற்றில் இயேசு வந்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். அது கண்டிப்பாக நம்ம சாராவை கும்பிட முடியுமா? இல்லை. ஆனால் நம்ம மேரியை கும்பிட்டு வரோம். ஏன் கும்பிட்டு வரோன்னா, இயேசு கிறிஸ்துவோட தாய். அது அநேக குழப்பங்கள் உண்டு. நம் சபைக்கு வர சிலர் ஆஃப் ரோமன் கேத்தலிக்காக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையை தெரிந்து கொள்ளணும். இந்த குடும்பம் சொன்னனே, அவங்க ஆஃப் ரோமன் கேத்தலிக். ஏன்னா சிறு வயது முதலே இந்த மேரி மாதா ரோமன் கேத்தலிக் சபைக்கு போனவங்க. அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். பெரும்பாலும் அளவு தேசத்தில் பூமியில் ரோமன் கேத்தலிக்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த பக்கம் வராங்க, தெரிந்து கொண்டு வர்றாங்க.
அவங்களும் சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. இயேசு யார், நம்ம யார் தேவனை வணங்கணும், யார் நமக்காய் பரிந்து பேசுகிறாங்க. நான் இந்த இயேசு பாதம் சர்ச் வழியாக வரும்போது அங்கே பேசின்னு வராங்க, சத்தியமாதாவாகிய மேரியே எனக்காய் பேசுங்க. பேச முடியாதுங்க, அவங்க பேச முடியாது. இயேசு தான் பேச முடியும். மரியாள் பேச முடியாது, செயின்ட் சேவியர் பேச முடியாது, இயேசு மட்டும் தான் பேச முடியும். செயின்ட் சேவியர் மரித்தார், மேரி மார்த்தாள் மரித்தார், ஏனோக் மரிக்கலை, எலியா மரிக்கலை. மரிக்காத ஏனோக்கை கேளுங்க, ஏனோக் எனக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் அப்படியா சந்திக்கும் போது நீங்கள் பேசுங்க, வழக்காடுங்க, உன் தேவனை குறித்து வழக்காடுங்க. அல்லேலூயா. எலியா மரிக்கலை, மரிக்காத ஒருத்தரை உனக்காக வழக்காட சொல்லுங்க. மரித்த சேவியரும் அந்தோனியாரையும் அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, புண்ணியவான் நல்லவங்க கௌரவம் படுத்துங்க. ஆனால் அவர்கள் நமக்காக என்ன பண்ண முடியாது, பரிந்து பேசவே முடியாது. இட் கேனாட் ஹேப்பன். அதனால் சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஜானட் வராங்க இல்லையா, அந்த சின்ன பிள்ளைங்க, அந்த குடும்பம் ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப தூரத்துலேருந்து சபைக்கு அவங்களே வராங்க. ஹஸ்பண்ட் இல்லை, வேலைக்கு போயிருக்காரு, அவங்களே வராங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சரியா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? சத்தியம் நமக்காக யார் பரிந்து பேசுவார்? இயேசு மட்டும்தான் பரிந்து பேசுவார். அவர் தான் ரத்த பலியாய் சாட்சியாய் நமக்காய் மரித்தவர். வேறு எந்த மனுஷனும் நமக்காய் மரிக்கலை. யாரும் அந்த இடத்துக்கு பிடிச்சிக்க முடியாது. அது பெரிய பாவம், அது பெரிய விக்கிரகம். இயேசு கொடுக்க வேண்டிய இடத்த வேறு யாருன்னா பிடிச்சிக்கினாங்கன்னா அது பெரிய விக்கிரகம். அதனால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி நானும் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியம் தான் விடுதலையாக்கும், வேறு எதுவும் விடுதலையாக பண்ணாது. அதனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது சின்ன ஒரு சாட்சி. இந்த நாள் நமக்காக செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக சிஸ்டர் ஞானதா அவர்கள் இருக்கிறாங்க. அவர் வருவதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செய்திக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக சிஸ்டர் பலவீனமாக இருந்த போதிலும் கர்த்தர் சிஸ்டருக்கு பாதுகாத்து வழிநடத்தி நம்மோட கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக, கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். பிதாவே மகிமைப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சேனையின் கர்த்தராக இருக்கிறீர், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர், வாக்கு மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தகப்பனை சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை பேசுகிறது அம்மா இல்லை, பேசுகிறது நீங்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, தேவன் கொடுத்த தரிசனத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகும், தேவன் கொடுத்த வாக்கை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகும். தகப்பனை சிஸ்டர் பலன்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தை என்றும் மாறாது. அந்த மாறாத வார்த்தையை நாங்கள் என்றும் தரிசிக்கும்படியாக, என்றும் தகப்பனே அதை மெடிடேட் பண்ணும்படியாக எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி காத்துக்கொள்ளி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சகோதரிமார்கள் நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இவர்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே, இவர்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கட்டும், தயவு பெற்றவர்களாக இருக்கட்டும். இவர் நிமித்தமாய் அநேக தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, இவர்களுக்கு தெரியாமலே இவர் ஒரு பாத்திரமாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, எழும்பி சாட்சியாக இருக்கும்படியாக சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க. எஸ்தரை போல தகப்பனே தைரியமாய் எழும்பும்படியாக இவர்களை அபிஷேகத்தை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனே, பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. இவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். சுகப்படுத்துங்க. எங்கள் செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் வராங்க, கைத்தட்டி நம் மத்தியில் கர்த்தர் பேசும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முதல்ல கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இம்மட்டுமாக கிருபையாக வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற எங்களுக்கு
கர்த்தாவே நீர் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. கர்த்தாவே இந்த சத்திய வசனத்தை தியானிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. குற்றம் குறைகள் இருந்தால் தயவாய் மன்னிங்க எசப்பா. அப்படி நீர் செய்வதற்காக நன்றி சுவாமி. உமது கரமானது எங்களோட கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக ஊழியக்காரர் ஃபேமிலிக்கும் வந்திருக்க விசுவாசிகள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பெண்கள் கூட்டம் ஆனனால ஒரு 2 பெண்களை மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு போவோம். ஏற்கனவே எல்லாருக்கும் அந்த பெண்களை பற்றி தெரியும், அதை பற்றி பார்ப்போம். மார்க் 5வது அதிகாரம் 25வது வசனம். இது ஏற்கனவே நம்ம பாஸ்டர் பிரசங்கத்தில் சொன்னதான் போன சண்டே. மார்க் 5:25. ஆமாம் 25. அப்பொழுது 12 வருஷம் செல்வாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது போதும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு, சின்ன பாடு இல்லை, பெரும்பாடு. அந்த ஸ்திரீக்கு சரீரத்தில் பெரும்பாடுன்னு சொல்லியிருக்கு. அவங்க என்ன செய்தாங்க, பெரும்பாடு இருந்ததுனால வைத்தியசாலைக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு செலவழித்து அநேக பணங்களை செலவழித்தும் கூட குணமடையவில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுகாங்கன்னா கேள்விப்படுகாங்க. யாரை பற்றி கேள்விப்படுகாங்கன்னா, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த அந்த காரியங்களை குறித்து கேள்விப்படுகாங்க. கேள்விப்பட்டு என்ன செய்யாங்க, அவங்களுக்கு இருதயத்தில் ஒரு விசுவாசம் வருது. இவர் இப்படியெல்லாம் நன்மை செய்யாரே, நம்ம அவர்கிட்ட போனால் அவருக்கு அந்த வஸ்திரத்து ஓரத்தை தொட்டால் கூட நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். 12 வருஷமாக சுகம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த செய்தி கேட்டதும் அவங்களுக்கு என்னது, ஒரு சின்ன ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தின் மூலம் அவங்க என்ன செய்யாங்க, 28 ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வந்தாள். முதல்ல என்ன செய்தாங்க, கேள்விப்படுகாங்க. கேள்விப்பட்டு நான் போகணும் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்கு. அதுக்கு பிறகு உள்ளால வந்தாங்க அந்த கூட்டத்தில். அது பழைய காலம் அதனால ஆண்களுக்குள்ளால போகக்கூடாது, நிறைய சம்பிரதாயமெல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் கடந்து கூட அவங்க வந்தாங்க. இத்தனைக்கு 12 வருஷமாக வியாதிப்பட்டு இருந்தனால அவங்க சரீரம் பலவீனமாக இருந்திருக்கும். அவங்க ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. மற்றவங்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க அங்கே வந்தாங்க. ஏன்னா விசுவாசம், இவர் நன்மை செய்கிறவராக இருக்கார், நான் போனால் தொட்டா சுகமாகும்னு அந்த வஸ்திரத்து ஓரத்தை தொட்டிருக்காங்க. தொடும்போது 29 படிங்க. அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமானதை அவள் உணர்ந்தாள். அவ வந்தா தொட்டா, கடைசி அந்த ஓரத்தை தொட்டதும் என்னது, ஒரு உணர்வு வந்துச்சு. உணர்ந்தாங்க. அதாவது என் சரீரத்தில் அந்த பலவீனம் நீங்கிட்டு நான் ஆரோக்கியமானேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து, இப்போ இந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்க, சுகமாயிட்டாங்க. இதே அதில் நம்மளை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே நம்ம சகோதரிகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேமிலி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கும். அது என் பிரச்சனை மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்கள் மாதிரி எனக்கு இருக்காது. எல்லாரும் பிரச்சனைக்குள்ளால தான் இருப்பாங்க. இல்லை எனக்கு பிரச்சனை கிடையாது, உபத்திரவம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வியாதியில் இருப்பாங்க, கடனில் இருப்பாங்க, இன்னும் மனுஷ தொந்தரவு இருக்கும், இல்லை வீட்டில் உறவினர்கள்னால தொந்தரவு இருக்கும். இப்படி நிறைய காரியம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், போகிற வழியிலையும் காரியங்களை பார்க்கணும். இப்படி அநேக பிரச்சனை இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி இருக்கோம், நம்மளும் இப்படி பெரும்பாடுபட்டுட்டு தான் இருக்கோம். இவங்க சரீரத்தில் பலவீனமாக இருந்தாங்க, நம்ம இப்படி குடும்பத்துலேயும் பலவீனமாக இருப்போம், சரீரத்துலேயும் பலவீனமாக இருப்போம், பொருளாதாரத்துலேயும் பலவீனமாக இருப்போம். நம்ம என்ன செய்யும், நம்ம நான் இப்போ வெளியில் உள்ளவங்களை பற்றி பேசலை,
புறஜாதி மக்களை பற்றி பேசலை, நம்ம சபை, நம்ம கிறிஸ்தவங்களை பற்றி மட்டும்தான் பேசுங்க. நம்ம இத்தனை வருஷமாக சபைக்கு வரோம், கர்த்தரை பற்றி கேள்விப்படுவோம், செய்திகளை கேட்கும், பைபிள் வாசிக்கும், ஆராதிக்கும், தொழுகும். நம்மளுக்கு அந்த உணர்வு அந்த ஸ்திரீக்கு வந்துச்சே, நான் போனோம், எனக்கு அவருக்கு வல்லமை எனக்கு கிடைக்கும், நான் சுகமாகுவேன், என் பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வந்துருச்சா? அப்படி நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது அநேகர் வந்திருப்பாங்க வந்து ஆராதனை சமயம் செய்தி கேட்கும்போது ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இந்த ஸ்திரீயை மாதிரி விசுவாசத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக உணர்வு அடைஞ்சிருப்பாங்க, ஆரோக்கியம் பெற்றிருப்பாங்க, அவங்க பிரச்சனை தீர்வு கண்டிருப்பாங்க. நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கோமா? எந்த மாதிரி சிந்தனையில் இருக்கோம்? இந்த ஸ்திரீயை போல நம்மளும் என்ன செய்யணும்? இதுவரை இல்லாட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாஞ்சையோடி, நம்மெல்லாம் சிறு கூட்டம்தான், பெரிய கூட்டத்தில் தான் அப்படி நடக்கணும்னு இல்லை. 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கோமோ அங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அவர் நம்மளுக்காக ஜீவனை விட்டவர் தானே, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர். அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? வரணும். அந்த ஸ்திரீக்கு கொடுத்த, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கொடுத்த வல்லமை பெரும்பாடு உள்ள எனக்கும் கர்த்தர் தருவார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து அவங்க என்ன செய்தாங்க? கர்த்தருடைய வல்லமையை பெற்று சரீரத்தில் ஆரோக்கியத்தை பெற்றாங்க. நம்மளும் பெற முடியும் அப்படின்னு விசுவாசிப்போம். ஏதோ பெருசாக பண்ணணும் அப்படின்னு இல்லை, கர்த்தர் கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் இதை கிறிஸ்துவானவர் இயேசு உணர்ந்து என் வல்லமை என்னட்ட இருந்து போச்சே அப்படின்னு உணர்ந்து அந்த ஸ்திரீகிட்ட கேட்கும்போது அவங்க சாட்சியாக சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? சமாதானத்தோட போ. நம்மளுக்கும் அப்படிப்பட்ட சமாதானம் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது, இல்லை மற்ற 6 நாளும் நம்ம வீட்டில் இருக்கும்போது, பைபிளை படிக்கும்போது, பிரச்சனையாக இருக்குது, பெரும்பாடாக இருக்குது, பைபிளை படிக்கும்போது, இல்லை ஜெபம் பண்ணும்போது, இல்லை நம்ம இப்போ இந்தியாவில் ஹமாரா தேஸ் என்ன அப்படின்னு சொல்லுகாங்கல்ல, எல்லாம் என்னது எலக்ட்ரிக்கல் மயமானனால அவங்க அநேக ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். நம்ம அந்த ஆவிக்குரிய நிலையில் நம்ம போகணும். எப்போ பார்த்தாலும் உலகம் அவங்கக்கிட்ட போகலாமா, இவங்கக்கிட்ட போகலாமா அப்படி போகாமல், அந்த மாமிச சிந்தைக்குள்ளே போகாமல் இந்த ஆவியின் சிந்தைக்குள்ளே இந்த ஸ்திரீ ஆவியின் சிந்தைக்குள்ளே வந்தனால தான் கர்த்தர்கிட்ட வந்தாங்க, விசுவாசிச்சாங்க. கர்த்தரும் சமாதானத்தோட போன்னு சொன்னார். நம்மளை பார்த்து கர்த்தர் நம்ம விசுவாசத்தோடு வரும்போது, வல்லமை வெளிப்படும்போது நம்மளுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? சமாதானத்தை தருவார். இந்த ஸ்திரீக்குள்ள வல்லமை நம்மளுக்குள்ளேயும் கடந்து வரும். நாமளும் சமாதானத்தோடு கடந்து போவோம்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். அடுத்ததாக இன்னொரு ஸ்திரீயை பற்றி பார்த்தோம்னா, இவங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பற்றி பார்த்தோம். அடுத்தது நல்ல வெல் செட்டில்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்போஸ்தலர் 17 17 16 16 13 ஆமாம். ஆமாம். இது யார் உபதேசித்தானா? பிலிப்பு பட்டணத்தில் நம்ம சவுல் உபதேசிக்காங்க. அவங்க என்ன செய்யாங்கன்னா, ஓய்வு நாளில் வழக்கமான டெய்லி பண்ணக்கூடிய காரியம், வழக்கமாக என்ன செய்தாங்க? ஆற்றங்கரை ஓரத்தில் வந்தாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் ஜெபிக்காங்க, அங்கே இருக்கவங்க கூட பேசுவாங்க. வழக்கமாக அவர் என்ன செய்யார்? அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அநேகர் என்ன செய்வாங்க? வருவாங்க. இப்போ மாதிரி பைப்பெல்லாம் இல்லைல்ல, அதனால் அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் துவைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, ஆடு மாடுகளை கழுவுகிறது, எல்லா காரியங்களும் அங்கே தான் இருந்திருக்கும். இவங்க எல்லா பெண்களும் அங்கே தான் கூடி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அடுத்த வசனம் 14, அப்பொழுது இரத்தாம்பரம் விற்கிறோம்.
திறந்தருளினால். தியத்தீரா ஊராள் ரத்தாம்பரம் விற்கிற அந்த லிதியாள் வந்து என்ன செய்யாங்க, அந்த பெண்கள் கூட்டத்தில் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க. நம்ம இந்த காலம் மாதிரி பீச்சில் போய் பார்க்கில் போய் சும்மா அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்காரு. ஏதோ விற்கிற பெண்கானதில் ஏதோ ஒரு காரியத்துக்காக அங்கே வழக்கமாக ஜெபம் பண்ணிக்கிற அவர் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. அதை வந்து இந்த லிதியாள் மற்ற பெண்களும் என்ன செய்யாங்க, கேட்கும்போது அதில் நம்ம பார்த்தோம் கேள்விப்பட்டாள். இதில் வந்து கேட்கும்போது அவங்க என்ன செய்திருப்பாங்க, அவங்க பிஸியாக செய்யக்கூடிய அந்த வேலையை கொஞ்சம் விட்டுட்டு அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கவனிச்சிருப்பாங்க. கவனிக்கும்போது கர்த்தர் இதை கவனித்து, நம்ம பாஸ்டர் முந்தின சண்டே சொன்னார், ஆமாம், கர்த்தர் கவனிக்கிறார், மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார்னு சொன்னாங்கல்ல. அதுபோல் கர்த்தர் கவனித்து என்ன செய்தார், அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்யார், திறக்காரு. இருதயத்தை திறந்தருளினார். எதையோ கேட்டுட்டு இருக்கோம்னா அதுக்குள்ள இருதயம் தான் நம்மளுக்கு திறக்கப்படும். ஒன்று அந்த இருதயம் இருக்கணும், இல்லைன்னா இந்த இருதயம் இருக்கணும். ஒன்று இருள், இல்லைன்னா ஒளி. நம்ம எதை சூஸ் பண்ணுவோங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, கேட்காங்க. அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டு அதை கவனித்த கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். அடுத்த வசனம் படித்தோன்னா, அவளும் வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமாம், அப்படி அவள் இருதயத்தை திறந்த கர்த்தர் அவளும் அவள் வீட்டாரும் அனைவரும் என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதோடு நிற்கலை, அவங்க என்ன செய்தாங்க, ஊழியக்காரங்களுக்கு உபயோகமாக இருக்காங்க. அதாவது கர்த்தருடைய பணியில் அவங்க ஏதோ ஒரு காரியம் செய்யணும், என்னதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாங்க, அந்த காரியத்தை அவங்க செய்யாங்க. நம்ம எப்படி இருக்கோம், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் வெல் செட்டில், நல்ல வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் சாப்பிடுங்க, இப்படி இருக்கேன். நம்ம கேட்கமா, இந்த லிதியா ஸ்திரீ மாதிரி கேட்கமா, வசனத்தை கேட்கமா, எல்லாத்தையும் நான் கேட்க சொல்லலை, வசனத்தை கேட்கமா, கிறிஸ்தவ அந்த பாடல்களுக்கு கிறிஸ்தவ மெசேஜுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோமா, அதை கேட்டு இந்த ஸ்திரீ மாதிரி ஒரு வாஞ்சை வருகா. நம்மளுக்கு வாஞ்சை வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்ம இருதயத்தையும் திறப்பார். நம்ம இருதயத்தை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க இருதயத்தையும் பிள்ளைகள் இருதயத்தையும், நானே என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லி கர்த்தர் திறப்பார். அப்படி கர்த்தர் திறப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். இந்த லிதியாக்க குடும்பத்தை ரட்சித்த தேவன் நம்ம குடும்பத்தையும் ரட்சிப்பார்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக என்ன செய்வார், ஜெபம் பண்ணுவார். இந்த ரெண்டு ஸ்திரீயையும் நம்ம பார்த்தோன்னா, அவர் ரொம்ப மருத்துவர்கிட்ட ஓடி எல்லாம் செலவழிஞ்சு வருத்தப்பட்டு தான் கர்த்தர்கிட்ட வந்தாங்க. ஆனால் எனக்கு வெறுத்து போச்சு, நான் என்ன இப்படி இல்லை அப்படின்னு அவங்க அந்த சைடும் போயிருக்கலாம். சாத்தான், அதாவது மாமிசமாட்டு இன்னும் வேறு டாக்டர் மந்திரவாதியை பார்த்து போயிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ஆவிக்குரிய சிந்தை வந்தனால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்தாங்க, அவர்கிட்ட வந்தாங்க. அந்த லிதியா ஸ்திரீயும் என்ன பண்ணாங்க, யாரோ பேசியிருப்பாங்க, காமெடியெல்லாம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் காது கொடுத்து கேட்கல. இவங்க பேசுகிறத, சவுல் பேசுகிறத கேட்டு ரட்சிப்பு அடைஞ்சாங்க. அவங்களும் என்னது, ஆவிக்குரிய சிந்தையில் இருந்தாங்க. ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சமாதானமும் ஜீவனுமா. அது ரோமர் 8:6, 8வது அதிகாரம் 6வது வசனம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாமிச சிந்தை, அந்த ஸ்திரீ மாமிசத்தோடு இன்னும் அந்த டாக்டரை பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன்னு போயிட்டே இருந்தால் செத்து போயிருக்கோம். அதே மாதிரி இந்த லிதியா ஸ்திரீயும் நல்ல நான் சம்பாதிக்கணும், பணம் வேணும் அப்படின்னாங்க, அவங்க வாழ்க்கையும் எப்படி இருக்கும், எப்படியோ தான் போயிருக்கோம். ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, மாம்ச சிந்தை விட்டுட்டு ஆவியின் சிந்தையில் வந்ததுனால ஜீவனையும் காத்து கொண்டாங்க, சமாதானமும் பெற்றாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார், சமாதானத்தோட போ அப்படின்னாரு. ஜீவன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன்.
இந்த பூமியிலே நம்மளுக்கு ஜீவன் உண்டு. அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கு பிறகு அது முடிஞ்சு போகும். ஆனால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுவோம். இந்த காலம் குறிப்பிட்ட அளவு தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலம் உண்டு, அதோடு முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுக்கு நித்தியமான ஒரு காலம் உண்டு, அதை நம்ம சுதந்திரிக்கணும், அங்கே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார். பிதாவானவர் ஒரே குமாரனா அனுப்புனார். அவரும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்மளுக்கு ஒரு தேற்றரவாளனே விட்டுருக்காரு. நம்ம இந்த தேற்றரவாளனோட இருந்து, அந்த பரிசுத்த ஆவியோட இருந்து நம்ம என்ன செய்யணும், ஆவியின் சிந்தையில் நடக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் நெடுநாள் ஜீவன் இல்லை, நம்மளுக்கு மேலே தான் என்னது, நித்திய ஜீவன் உண்டு. அது என்ன மாம்ச சிந்தை, அது என்ன ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னு பார்த்தோன்னா, மாம்ச பிரகாரமாட்டு செய்யக்கூடிய காரியம் எல்லாம் என்ன செய்யும், மாம்ச சிந்தையாக இருக்கும். ஆவியானவரோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் தான் என்ன இருக்கும், ஆவியின் சிந்தையாட்டு வெளிப்படும். மாம்ச சிந்தை எதுனா கலாத்தியர் 5:19. ஆமாம் 19. முதலானவை இப்படிப்பட்டவளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விதமான அந்த மாம்ச கிரியைகள் 17 விதமான காரியம் இருக்குது. இந்த காரியத்தில் எது ஒன்று இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாதான், பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாதான். எவ்வளோதான் ஆராதனை பண்ணாலும், எவ்வளோதான் பைபிள் படித்தாலும், இந்த காரியம் இருந்துன்னா அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலைன்னா நம்ம எங்கே போவோம்? ஆமாம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கே போய் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்காது. நம்ம இந்த காரியத்தை செய்தோன்னா கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆவியின் சிந்தையில் நடக்கணும். ஆவியின் கனியோ 22 படித்தோன்னா, ஆவியின் கனியோ அன்பு, விசுவாசம், ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட இந்த 9 விதமான ஆவியின் கனிகள் நம்மளுக்கு வரணும். அது எப்படி இந்த காரியம் வரும்? எல்லாருக்கும் உடனே வராது. நம்ம என்ன செய்யணுமா, இந்த காரியங்களெல்லாம் 24 படித்தோன்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அந்த 17 விதமான காரியங்கள் இருக்கிறா, அந்த மாம்சத்தையும் ஆசை இச்சை எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, சிலுவையில் அறையணுமா. சிலுவையில் எல்லா பாரத்தையும் என்ன செய்யணுமா, போட்டுறணுமா. அப்படி நடக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ஆவியின் கனிகள் வரும். இந்த ஆவியின் கனிகளை அந்த ஸ்திரீ சமாதானத்தோட போன்னு கர்த்தர் சொன்னார். பெற்றுக்கொண்டாங்க, லிதியாவும் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஆவியின் கனி இருக்கும். இப்போ நம்மகிட்ட ஆவியின் கனி இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அசந்து இருந்தோன்னா யாரையோ விழுங்கலான்னு தெரியவன் என்ன செய்வான், நம்மளாம் என்ன செய்வான், நம்ம சர்க்கலான பாதையில் தான் நின்றுட்டு இருக்கோம். சரிக்கு டக்குன்னு நம்ம இங்கே மாம்சக்கிரியைக்குள்ளால வந்துடுவோம். அன்பு இருக்கும், ஆனால் அந்த மாம்சக்கிரியை அடி மனசில் கொஞ்சோல இருந்துன்னா அந்த அன்பு என்ன செய்யும், ரோட்டில் போச்சுமே பல்பு எரியுமோ. அப்படி எரிஞ்சால் ரொம்ப கஷ்டம். நம்ம ட்ரெஸ்ஸு போடலாம், ஆனால் அது நல்லது. ஆனால் ட்ரெஸ்ஸு போடச்சுமே என்ன செய்வோம், அங்கங்கே கிழிச்சி விட்டுருவோம். அது நல்லதில்லை. ட்ரெஸ்ஸு நல்லது. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போடாத நான் சொல்ல முடியும், போடுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நீ கிழிச்சி விட்டுட்டு போனேன்னா அது மாம்சக்கிரியை ஆயிரும். இப்படி தான் ஆவிக்குரிய காரியங்கள்லேருந்து கொஞ்சம், அதாவது சிலுவையில் அறையாமல் இயேசுவானவர் பரிசுத்தாவியனுடைய துணை இல்லாமல் நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக அந்த மாம்சக்கிரியைகளில் விழுந்துருவோம். அதனால் இந்த கடைசி காலத்தில் இந்த 2ஆம் வருகை கர்த்தருடைய காலம் சமீபமாக, அதுக்காண்ட அறிகுறிகள் எல்லாம் உலகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம என்ன செய்யணும், விழிப்போட
இருக்கணும். இவ்வளோ நாளும் இருந்தோம் போட்டோம், இனிமேலாவது என்ன செய்யணும், நம்ம விழிப்போடு இருக்கணும். ஏன்னா நம்ம நித்திய ஜீவனை அடையணும். கண்டிப்பாக அதுக்காக தானே நம்மளை பூமியில் படைச்சாங்க, அதுக்காக தான் ரத்தம் சிந்தினாங்க. நம்ம அதனால் கொஞ்சம் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். அதனால் நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம், கர்த்தாவே இந்த காரியத்திலேருந்து என்ன செய்யுங்க, இந்த மாம்ச கிரியைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கோபம் வரும். இந்த 17 விதமான காரியங்கள், ஒரு சில காரியங்களை நம்ம சுத்தமாக செய்யாமலே இருந்தால் ஒரு சில காரியங்கள் இருக்கும். அது என்ன, விரோதம் இருக்கும், பகை இருக்கும், விக்கிரக ஆராதனை, சண்டை, பிரிவினம், பொறாமை, கொலவெறி, யாரையும் அடிச்சிடணும், அப்படி களியாட்டு, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இன்னும் நம்ம என்ன செய்யணும், விட்டு தள்ளணும். ஐயோ என்னால் விட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடி நம்ம என்ன செய்யணும், டெய்லி ஜெபம் பண்ணி, ஏசப்பா என் இருதயத்தில் இந்த மாதிரி 17 விதமான இந்த மாம்ச கிரியைகள் இருந்ததுன்னா நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, என்னை காத்து கொள்ளுங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்கள, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும், என் இருதயத்திலேருந்து எடுத்து போடுங்க. முதல் நம்ம சுத்தமாகணும். என் இருதயத்திலேருந்து எடுத்து போடுங்க. என் பிள்ளை குட்டிகள்லாம் இப்படி தெரியுங்க, அந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க, செம்மையான வழியில் நடத்துங்க அப்படின்னு என்ன செய்யணும், இந்த மாம்ச கிரியைகள்லேருந்து விடுபட நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சும்மா பேசாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா இது கடைசி காலம். ஒவ்வொரு இடத்துலையும் வெள்ளத்தினாலையும் பூமி அதிர்ச்சினாலையும் தீ, யுத்தம், ஒவ்வொரு நாட்டிலையும் பிரதமருக்கும் அமைச்சருக்கும் கூட பாதுகாப்பு இல்லை, தீயை வச்சு எரிச்சிருக்காங்க, அவங்க நாடை விட்டே ஓடுகாங்க. இப்போ இடையில ரீசெண்டாக நேபாளத்தில் அப்படி நடக்கு, ஸ்ரீலங்காவில் அப்படி நடக்கு, பங்களாதேஷில் அப்படி நடந்துச்சு. அதனால் நம்ம நிர்விசாரமாக இருக்காதபடி என்ன செய்யணும், ஆவிக்குரிய சிந்தையில் இருந்து நம்ம கவனமாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி பார்க்காண்டா, நம்ம உலக காரியத்துக்காக ஓடுவாங்க, பணம் வேணும் தான். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு மத்தேயு 6:33 சொல்லியிருக்கு. முதலாவதாக என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்தை தேடு. முதலாவதாக பணத்தை தேடு, முதலாவதாக பெருமை, பதவி, வேலை, அது இதை தேடு அப்படின்னு சொல்லலை. பரலோக ராஜ்யத்தை தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யும், கூட தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அந்த விசுவாசம் வரணும். அம்பானி மாதிரி முதல்லையே ஆகணும்னு நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் தேவைகளை அதன் தேவைகளை என்ன செய்வார், சந்திப்பார். காக்கை குஞ்சுகளை பாரு, பறவைகளை பாரு அப்படின்னு சொன்ன தேவன் என்ன செய்யார், நம்மளையும் கண்டிப்பாக என்ன செய்வார், பரலோக ராஜ்யத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம அதற்காக என்ன செய்யணும், கேள்விப்படணும், கேள்விப்பட்டதோடு நிற்காம வரணும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். லிதியாள் போல் எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தாலும் கேள்விப்பட்டு அந்த லிதியா ஸ்திரீ மாதிரி வீட்டார் அனைவரும் என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ளால் நடத்தணும். அதுதான் நம்மளுக்கு குறிக்கோளாக இருக்கணும். ஆமேன். ஏன்னா இது நம்ம பெண்கள் கூட்டம்ல, பெண்கள் நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்மளை நாமளே என்ன செய்யணும், தயார்படுத்தி கொள்ளணும். சமையல் வேலை அது ஒரு பெரும்பாடு தான், அது இருக்கட்டும். பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் பிற்கால வாழ்வு எல்லாத்தையும் என்ன செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனாலும் மாமிசம் பலவீனமானனால நம்ம என்ன செய்வோம், அதை குறித்தெல்லாம் என்ன செய்வோம், கவலைப்பட தான் செய்வோம். அதனால் எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேலே போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நடக்கணும். ஆமேன், ஆமேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், மாமிச சிந்தையை விட்டுட்டு ஆவிக்குரிய சிந்தையில் நடக்கணும், விசுவாசத்தோடு இருப்போம். ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இம்மட்டுமாக ஒவ்வொருத்தருக்கும் கிருபை அளித்து இங்கு வரும்படியாக நீர் கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் தியானித்ததான பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும், கர்த்தாவே லிதியா ஸ்திரீயும், கர்த்தாவே உண்மை கேள்விப்பட்டு, நீர் செய்கிற நன்மையை கேள்விப்பட்டு, உம்முடைய அற்புதங்களை கேள்விப்பட்டு வந்தார்கள் அப்பா. அதுபோல் நாங்கள் உமது சமூகத்திலே வந்து உமது வல்லமையை பெற்று சமாதானத்தோடு வீட்டிற்கு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளாகட்டும், பெண்களாகட்டும், கர்த்தாவே வாலிப ஆண்களாகட்டும், கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் எல்லையிலே வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும்,
வீட்டில் உள்ள குடும்பத்தினராக இருக்கட்டும், எந்த எல்லையிலே எப்படிப்பட்டதான பெரும்பாடிலே சிக்கியிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. பொருளாதார ரீதியிலும் கூட அவர்கள் சிக்கியிருக்கலாம்ப்பா. அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலே அவைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆவி ஆத்மா சரீரத்திலே சுகத்தை கொடுத்து சமாதானத்தோடு வாழ நீர் கிருபை செய்யுங்கப்பா. லிதியா ஸ்திரீ போல கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், வியாதிகள் இருந்தாலும், குறைவுகள் இருந்தாலும் கர்த்தாவே அவைகளையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு உமக்கென்று நேரம் ஒதுக்கி கர்த்தாவே உமது சமூகத்திலே உமது செய்திகளை கேட்கக்கூடிய ஆர்வத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. அப்படி தந்து எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளுங்க. அந்த இருதயத்திலே ஆவியின் சிந்தையினாலே நிரப்பி கர்த்தாவே நாங்களும் உமது ராஜ்யத்திலே வந்து நிற்க சுதந்தரித்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஜீவ புஸ்தகத்திலும் ஞாபக புஸ்தகத்திலும் கர்த்தாவே எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பெயரும் வர நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி நீர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தாவே நாங்கள் உண்மையே நினைத்து கர்த்தாவே எங்கள் எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் கர்த்தாவே உண்மை சார்ந்து இருக்க நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீர் சுவாமி. அப்படிப்பட்ட இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி நீர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனத்தினாலும் கிருபையினாலும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலும் கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலும் கர்த்தாவே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இங்கு வந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை துணைகள், பிள்ளைகள், குடும்பத்தார், அவர்களுடைய வீடுகளையும் கர்த்தாவே நீர் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி நீர் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணி கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரசன்னமாக்கி சமாதானத்தை ஆவி ஆத்மா சரீரத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் குடும்பத்திலும் உறவுகளுக்குள்ளாலையும் கர்த்தாவே வீட்டிலும் கர்த்தாவே அக்கம் பக்கம் வீடுகளிலும் நீர் அப்படி சமாதானத்தை கொடுக்க போவதற்காக நன்றி. கொடுத்ததற்காகவும் நன்றி. இம்மட்டுமாக கிருபையாக இந்த காரியங்களை நிறைவேற்றும்படி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தியானிக்கக்கூடிய தன்மையும் கொடுத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இயேசு நல்லவா. அழகாய் தேவன் நம்மோடு கூட பேசினார். சகோதரியை கொண்டு பேசினதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஒப்பு கொடுத்து ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலி
தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்க. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே வல்லவரே என்று மாறாத கர்த்தரே தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில அநேக சகோதரிமார்களுக்கான உபத்திரவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னமும் இந்த தேசத்திலே அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அநேக வாலிப பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த அபார்ஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளவு காரியங்கள் இப்படியான காரியங்கள் நம் தேசத்தில் அநேக இடத்துல நம்ம காண்கிறோம். தேவனாமே சகோதரிமார்களுக்கான பாதுகாப்பை உண்டாக்கும்படியாக தேவன் சகோதரிகளை தொடும்படியாக ஒரு எழுப்புதலை இந்த தேசத்தில் அவர்கள் நிமித்தமாய் கொண்டு வரும்படியாக நாம் ஒரு நிமிடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கலாமா? சகோதரிமார்களுக்கு தேவன் நல்ல பாதுகாப்பை தேவனாமே மேரேஜ் லைஃப்ல சமாதானத்தை பிள்ளைகளின் மத்தியில் சகோதரிமார்கள் சமாதானத்தை எவ்வளவோ கணவன்மார்கள் அவர்கள் உபத்திரவத்தை கொடுத்து கொண்டு வர்றாங்க. எவ்வளவோ காரியங்கள் அந்த குடும்பத்தில் பார்க்கிறோம். சகோதரிகளை தொட்டு அவர்களை எழுப்பும்படியாக சகோதரி மத்தியில் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த தேசத்தில் தகப்பனே சகோதரிகளை காப்பாற்றும்படியாக அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கும்படியாக தேவனே உங்க மன்றாடி கேட்கிறோம். தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே இந்த உலகம் முழுதும் எல்லா சகோதரிமார்கள் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவ கரம் அவர்கள் மேல் இறக்கட்டும். தகப்பனே அவர்களை சமாதானத்தை கட்டளையிடுங்க, பலனை கட்டளையிடுங்க. குடும்பத்தை அநேக சகோதரிமார்கள் கட்டி கொண்டு வர்றாங்க. தகப்பனே அவரை இன்னுமாக உயர்த்தி ஆசீர்வதித்து பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே அவர்கள் நிமித்தமாய் சபையில் எழுப்புதல் வரட்டும். லிடியாவை போல தகப்பனே அரவணைக்கிற உள்ளத்தை கொடுங்க. தகப்பனே விசுவாசத்தோடு நடக்கும்படியாக பலனை கட்டளையிடுங்க. தகப்பனே தேவன் அதிசயங்கள் இவர்களை கொண்டு செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே அந்த எழுப்புதல் இந்த தேசத்தில் சகோதரிகள் மத்தியில் காணப்படட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நாங்கள் பச்சளை குழந்தைகளை போன வாரம் கூட ஒரு சிறு குழந்தை ஒரு பேக்கில் போட்டுட்டு கேர்ள் பேபி. இன்னமும் எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்த போதிலும் நம்ம இந்த தேசத்தில் காண்கிறோம் பெண் குழந்தைகளை இன்னும் அந்த வெளியே விசாடுவதும் ஆர்ஃபனேஜில் விட்டு போகுவதும் காண்கிறேன். தெய்வம் நாம் இந்த சின்ன குழந்தைகள் பாதுகாக்கும்படியாக இந்த பாவமான காரியங்களை விற்று அவள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ அந்த பச்சை குழந்தைகளை விட்டு போகிற உள்ளங்களை தேவன் தொடும்படியாகும். அந்த சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும்
ஆர்ஃபனேஜில் இருக்கிற அநாத பிள்ளைகளை இயேசு தொடும்படியாகவும் அவரை அரவணைக்கும்படியாகவும் தேவன் கரம் அவர் மேல் இருக்கும்படியாக நம்ம ஒரு நிமிடம் தேவன் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கலாமா? நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. இந்த பச்சளை குழந்தைங்க தகப்பனே, சிறு பிள்ளைகள் பெண் குழந்தைகள் இன்னுமாய் அவர் உபத்திரவத்தை காண்கிறோம் தகப்பனே. அவர் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாமல் தகப்பனே அவர்களை விட்டு போகிறதை காண்கிறோம். தேவனே, நீர் அரவணைக்கிற தேவன், நீர் பாதுகாக்கிற தேவன், நீர் சுமக்கிற கர்த்தர். ஆண்டவரே, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அவருக்கான ஒரு அரவணைப்பு இருக்கும்படியாக தகப்பனே அநேக ஆர்ஃபனேஜ்கள் உண்டு தகப்பனே, அநேக ஆர்ஃபனேஜ்கள் உண்டு, அநேக ஹோம்ஸ் உண்டு. அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாகும், அவர் நல்ல வழி நடத்தும்படியாகும் தேவன் உண்டாக்குங்க. இப்படியான காரியங்கள் மீண்டும் நடக்காதபடி அப்பா அவர்களை விழிப்புணர்ச்சியை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இதை அனாதையா விடாதபடிக்கு தகப்பனே அந்த பெற்றோர் மத்தியில் தகப்பனே அறிவை கொடுக்கும்படியாக, ஞானத்தை கொடுக்கும்படியாக, பயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். தகப்பனே அநேக ஹோம்ஸ் உண்டு, ஆர்ஃபனேஜஸ் உண்டு. அங்கே இருக்கிற தகப்பனே தாயும் தகப்பனும் இல்லாத இருக்கிற பிள்ளைகளை தேவன் தொடும்படியாக, அவர்களுக்கு தகப்பனே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அப்பா அதை நீ செய்வீர் விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அநேக பலவீனமாக இருக்கிற நம்ம சபையில் அநேக சகோதரன்மார்கள் சகோதரிமார்கள் பலவீனமாக இருக்கிறாங்க. சகோதரர் சேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சகோதரனை தேவன் சுகப்படுத்தும்படியாக, அந்த டைஃபாய்டு ஃபீவர் தேவன் அதில் இட்டு வெளியே வரும்படியாக, அந்த ஃபீவர் இன்னைக்கு நைட்டே தகப்பன் சுகப்படுத்தும்படியாக, யெகோவா ராப்பாவின் கரம் அந்த சகோதரன் வீட்டில் நுழையும்படியாக, தேவ கரம் சுகத்தை கொடுக்கிற கரம், தேவ கரம் அற்புதம் தருகிற கரம், இயேசுவின் கரம் அந்த சகோதரனை தொடும்படியாகவோ, பலவீனமாக இருக்கிற நம் வீட்டில் சபையில் இருக்கிற ஜாய்ஸ் அம்மாக்காக அந்த அம்மாக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி, இந்த வயதிலும் தேவன் ஊழியம் செய்யணும், பிறரை போய் பேசணும், ஒரு தாக வாஞ்சை கொடுத்த கிருபைக்காக ஜாய்ஸ் அம்மாவை தேவன் ஆசீர்வதிக்கிறேன். ஜாய்ஸ் அம்மாவை தேவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிறீரே தகப்பன். அம்மாவுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. இன்னும் பலவீனமாக இருக்கிற சகோதரிமார்கள் பிரதர் அன்பு செல்வன் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே, அந்த கால் நோவெல்லாம் மணிப்பூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுகுணமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த கழுத்து பகுதியில் தேவன் தொட்டு சுகப்படுத்தும்படியாக, ஒரு அனல் அங்கே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கரம் அந்த அற்புதத்தை செய்யட்டும். செல்லம்மாவின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த பிள்ளை வெளி தகப்பனே எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளிலும் இருந்து அந்த பிள்ளை விடுதலையாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. சபையின் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முக்கியமாய் இன்று வந்திருக்கிற சகோதரிமார்கள் நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவர்கள் எரிகிற அக்கினியாய் அபிஷேகிங்க, இவர்களை எரிகிற அக்கினியாய் அபிஷேகிங்க. இவர்களுக்குள்ள தேவ அக்கினி பற்றி எரியட்டும். இவர்களை சாதாரணமாக விட்டு விடாதுங்க ஆண்டவரே அப்பா. வந்தவர்களை இன்னைக்கு சாதாரணமாக விடாதீங்க. இவருக்குள்ள தேவ அக்கினி பற்றி எரியட்டும். இவருக்குள்ள அழகான வஸ்திரத்தை தரிக்க போறீங்க. இவர்களுக்கு புதிய வஸ்திரத்தை தரிக்க போறீங்க. இவர்கள் யோசேப்பை போல சாட்சியா இருப்பார்கள். இவர்களுக்கு புதிய வஸ்திரம், இவர்களுக்கு புதிய இருதயம், இவர்களுக்கு புதிய பலன், புதிய புரிவு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வந்த சகோதரிகளை தொடும்படியாக தேவன் இவர்கள் அபிஷேகிக்கும்படியாக. இவர்கள் ஜெபிக்கும் போது பேய்கள் ஓடும். இவர்கள் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை பேசணும். இவர்கள் ஜெபிக்கும் போது வல்லமை பெருகணும். ஆண்டவரே, இவர்களை கொண்டு சபையில் அதிசயம், இவர்களை கொண்டு சபையில் அதிசயம், இவர்களை கொண்டு சபையில் அதிசயம், இவர்களை கொண்டு சபையில் அதிசயம். தேவனே நீ செய்கிறவர், தேவனே நீ செய்கிறவர். தகப்பனே நீ அமைதியானவர் அல்ல, நீர் எரிகிற தேவா, நீ பற்றி எரிகிற தேவ தகப்பனே. கேட்ட மாத்திரத்திலே தகப்பனே அக்கினியை போட வந்தே, இன்று அது இன்றே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அந்த அக்கினியை போட வந்திருக்கிறீர். இன்னைக்கு இவர்கள் பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். எல்லா சோம்பரும் எல்லா உலகத்தின் காரியங்கள் விட்டு வெளியேறும்படியாக தேவன் அக்கினியை போட்டு இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ செய்வீரப்பா. இவருக்கு அந்த வாஞ்சை தாகத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே தகப்பனே. சகோதரி மத்தியில் சபையில் எழுப்புதலை கொண்டு வருகிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் மத்தியில் சபையில் எழுப்புதலை கொண்டு வருகிறோம்.
என் சபையை உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதித்து பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.